சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. மீண்டும் தலைவர் பதவி, அண்ணாமலைக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம். தமிழக பாஜகவில் மீண்டும் தலைமை மாற்றம் குறித்த பேச்சு கிளம்பியிருக்கு. நயினார் நாகேந்திரன் தலைமையில் பாஜக இயங்கி கொண்டிருக்கும் போதே முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீண்டும் தலைமை பொறுப்புக்கு வருவாரா என்று கிசுகிசுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் நயினார் சிறப்பாக கட்சியை நடத்தி கொண்டிருக்காரு. இப்போது சமூக வலைத்தளங்களில் பேசப்படுவது எல்லாம் அண்ணாமலை ஆதரவாளர்கள் கிளப்பிவிட்டது என்கின்றார் நயினார் நாகேந்திரன். 2021ஆம் ஆண்டு மாநில தலைவராக பொறுப்பேற்ற அண்ணாமலை தனது தடாலடி பேச்சுகள், திமுக மீது நேரடியாக தாக்குதல்கள் என ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்தார். இதன் மூலம் தமிழக பாஜகவுக்கு தனி அடையாளத்தை உருவாக்கினார். அண்ணாமலை பிரஸ் மீட் என்றாலே அனல் பறக்கும் என்ற நிலை அப்போதைய அரசியல் சூழலில் இருந்தது. இதனால் பாஜக அப்போது ஊடக வெளிச்சத்தில் இருந்தது மட்டுமல்ல, பல இளைஞர்கள் கட்சியில் இணையும் சூழலும் உருவானது. ஆனால் அவரது கடும் விமர்சனங்கள் திமுக மட்டுமின்றி கூட்டணி கட்சியான அதிமுகவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. குறிப்பாக அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா குறித்த அண்ணாமலையின் பேச்சுகளால் கூட்டணியில் இருந்த அதிமுக கடுமையாக கோபமடைந்தது. ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக பாஜக கூட்டணியில் இருந்து விலகினார். இந்த சம்பவம் மத்திய பாஜக தலைமைக்கும் ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. அப்போது அண்ணாமலை அதிமுக போனாலும் பரவாயில்லை, பாஜக தனித்து போட்டியிட்டாலும் இரட்டை இலக்க வெற்றி பெறும் என உறுதியாக தலைமையிடம் கூறியதா தகவல்களும் வெளியாகியது. ஆனால் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு பூஜ்ஜியமாக அமைஞ்சது. இதுவே அண்ணாமலைக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அமித்ஷா நேரடியாக தலையிட்டு அதிமுகவோடு மீண்டும் கூட்டணியை ஏற்படுத்தினார். அதேபோல் எடப்பாடியின் கோரிக்கையின் பேரில் அண்ணாமலை மாநில தலைமை பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். இதன் பின்னர் தான் அதிமுகவோடு நல்ல உறவை வைத்திருக்கும் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். ஆனால் நயினார் தலைமையில் கட்சியின் வேகம் குறைந்து விட்டதா பாஜக உட்கட்சியில் சிலர் கூறுகின்றாங்க. அண்ணாமலை இருந்தபோது பாஜக ஒவ்வொரு நாளும் பேசப்பட்டது. இப்போது கட்சி குறித்து ஊடகங்களில் பேசப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அதே சமயம் நயினாரின் நிதானமான பேச்சும் சமநிலையான அணுகுமுறையும் கட்சியில் அமைதியை உருவாக்கியதாக அவர் தரப்பு விளக்கம் அளிச்சிருக்கு. இதற்கிடையில் அண்ணாமலை வித்தியாசமான செயல்பாடுகளை திடீரென மேற்கொள்கிறார். ஆன்மீக பயணம், விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பது என தீவிர அரசியலில் அவர் இல்லை. இந்நிலையில் சேலத்தில் அவரது ரசிகர்கள் மன்றம் உருவாக்கப்பட்டது. நெல்லையில் அண்ணாமலை நற்பணி மன்றம் கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது. பாஜகவில் மீண்டும் அண்ணாமலை கொண்டு வரப்படலாம், அவருக்கு தலைவர் பதவியும் வழங்கப்படலாம். ஆனால் தற்போது சாத்தியம் இல்லாததால் அவருக்கு வேறு ஒரு பதவி வழங்கிவிட்டு தேர்தல் முடியும் வரை நயினாரை வைத்துக்கொண்டு பிறகு தலைமைக்கு அண்ணாமலையை போட்டுவிடலாம் என முடிவெடுக்கப்பட்டிருக்காம்.